ரைட், ஹியர் இட் இஸ் கிவன் எக்ஸாம்பிள் greetings அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. greetingsனால் என்ன? அந்த முதல்ல எழுதக்கூடிய ஹாய், ஐ ஆம் ஃப்ரம் காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அல்லது ஹாய் மை நேம் இஸ் இப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அட் கந்தமாலை, இந்த மாதிரி நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல greetingsன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து டியர் சேர்த்து நம்ம நேம் சேர்த்து எழுதலாம், அல்லது ஹாய் நம்ம நேம், ஹாய், ஹலோ, டு ஹூம் திஸ் மே கன்சர்ன், யாருக்கு வந்து இது நம்ம சென்ட் பண்ணமோ அவங்கள ஹலோ ஆண்டி அப்படின்னு கூட சொல்கிறோம் இல்லையா, ஹலோ டேட் அப்படின்னு கூட சொல்கிறோம் இல்லையா, ரைட், அந்த மாதிரி. ஸோ இது வந்து greetings எப்படி இருக்கணும். எக்ஸாம்பிள் ஓப்பனிங் சென்டென்சஸ் எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால், ஃபாலோயிங் அவர் ரீசன்ட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஐ எம் அட்டாச்சிங், அதை நம்ம ஆல்ரெடி ஃபோனில் பேசினவில்லை அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணலாம். ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் டு த டாக்குமெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டை இங்கே பாருங்கள், வித் ரிகார்ட் டு ஆஸ் வி அக்ரீட் அட் அவர் மீட்டிங், நம்ம ஆல்ரெடி மீட்டிங்கில் சொன்ன மாதிரி. இன் ரெஸ்பான்ஸ், அதன் மூலயமா ரெப்ளை டு, அதற்கு ரெப்ளை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். வி மே யூஸ் அவர் ஓப்பனிங் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள் க்ளோசிங் சென்டென்சஸ், ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ, ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் மீ, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அந்த மாதிரி. தேங்க்யூ இன் அட்வான்ஸ், நன்றி சொல்கிறது. ஐ அவாய்ட் ரெசிப்ட் ஆஃப், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குற அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்க்காக, அந்த மாதிரி. ஃபினிஷ் வித் எப்படி முடிக்கலாம், சின்சியர்லி, பெஸ்ட் ரிகார்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்களுடன், நன்றிகளுடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான். எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில் இன் த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இன் த இமெயில். இமெயிலில் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா, டியர் சார் இன் டேஸ், அப்போ என்ன கொடுக்கலான்னா, இன் ரெஸ்பான்ஸ், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பதிலளிக்கிற விதமாக, இன் ரெஸ்பான்ஸ் to your mail I have prepared a model for the science fest. இப்போ அறிவியல் கண்காட்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு எ மாடல், அதுக்கு ஒரு மாதிரி தயாரிக்கிறது, மாடல் ஃபார் த சயின்ஸ் ஃபெஸ்ட். ப்ளீஸ் ஃபைண்ட் கரெக்ஷன்ஸ், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள், இதில் எனக்கு சொல்லுங்கள், கரெக்ஷன்ஸ். த மெயில் ஆர் அட்டாச்மெண்ட், கொடுத்துருக்குற அட்டாச்மெண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இங்கே அட்டாச்மெண்ட்ஸ் அல்லது அட்டாச்மெண்ட் சிங்குலரில். ஃபார் யுவர் கைண்ட் பெரிஷல், உங்களுடைய கனிவான கவனத்திற்கு. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ, உங்களுடைய பதிலை, உங்களுடைய ரெப்ளையை எதிர்பார்த்து காத்துட்ருக்குன்னு சொல்லி, சின்சியர்லி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போடலாம். ஓகே, இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Write an email to your teacher about the interesting English model that you have prepared for the literary fest. இப்போ இங்கே வந்து சயின்ஸ் மாடலை வந்து சயின்ஸ் ஃபெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது மாதிரி, இங்கே உங்கள் டீச்சருக்கு இங்கிலீஷ் மாடலை லிட்ரரி ஃபெஸ்ட்டு, அதாவது ஒரு இலக்கிய விழா அல்லது ஒரு இலக்கிய மன்றம், அதுதான் வந்து லிட்ரரி ஃபெஸ்ட்னு சொல்கிறோம்.
அதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் லிட்ரரி ஃபெஸ்ட்னா இப்போ இங்கிலீஷில் இப்போ ஒரு கிராமர் டாபிக் எடுத்து எதாவது பண்ணுறது, இல்லை எல்லா கிராமரும் சேர்த்து வந்து ஒரு பிக்சர் மாதிரி அட்டாச் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா, ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இமெயில் வந்து எடுத்து அனுப்புகிறோம். யாருக்கு? நம்ம டீச்சருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்த இமெயில் ரைட்டிங். ஸோ இதை வந்து புக் பேக்கில் வந்து பேஜ் நம்பரில் ரெஃபர் த கைட் பேஜ் நம்பர் 290, அதாவது வே டு சக்ஸஸ் பார்ட் 1 கைடில் பேஜ் நம்பர் 290 இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் த பேஜ் அண்ட் ரைட் த டெஸ்ட். இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ. ஹோம்ஒர்க்கெல்லாம் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா?